அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி அன்பு நேயர்களுக்கு 3 கிரக சேர்க்கை அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உங்களுடைய ராசியிலேயே அமையப் போகுதுங்க. இந்த 3 கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சூரியன் பகவானும் குரு பகவானும் சுக்கிர பகவானும், உங்களுடைய ராசிநாதனுங்க சுக்கிர பகவான், ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானோட இந்த 2 கிரகங்கள் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதியாகிய சூரிய பகவான், அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் அதிபதியான அதாவது குரு பகவானும் லாபஸ்தானாதிபதியாகிய குரு பகவானும், உங்களுக்கு இந்த 3 கிரக அமைப்புகளும் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே உங்களுடைய ரிஷபத்திலேயே இந்த சேர்க்கை நிகழக்கூடிய தருணம், ஒரு இந்த பொன்னான காலம். இந்த காலத்தில் இந்த நேரத்தில் உங்களுடைய ரிஷப ராசிக்கு நமக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்ங்க. முதலாக பார்க்குறவங்களா இருந்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ரிஷபராசி அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தில் 2வது வரக்கூடிய ராசி தனராசின்னு சொல்லலாமுங்க. தனராசிங்க, ஏன்னா சுக்கிரன் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நல்லவங்களாக இருக்கிறவங்கிறதுலாம் அந்த கணக்கு விடாங்க, எவ்வளவு ஒரு செல்வாக்காக இருக்கிறவங்க தாங்க கணக்குங்க. ஏன்னா ஒரு மனிதன் ஆடம்பரம் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியாது. அப்படின்னா இந்த சுக்கிரன் ஆடம்பரத்துக்கு காரகன், தனத்துக்கு காரகன் குரு, அதே மாதிரி செல்வாக்குக்கு, பண வரவு, தன வரவு, ஒரு சுகத்துக்கு காரகனே சுக்கிர பகவான் தான். அந்த ராசியில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. அப்போ அந்த சுகஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிநாதன், அதாவது உங்களுக்கு 4ஆம் அதிபதியாகிய, அதாவது 4ஆம் ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் உங்களுடைய ராசியிலேயே வந்து இணைய போகிறாருங்க. எல்லாத்த விட லாபம் அடையணுங்க. ஒரு மனிதன் ஒரு லாபம் இல்லாமல் ஒரு தொழில் பண்ணுறதுலையோ, இல்லை நம்ம சம்பாரித்து வருமானம் வராத ஒரு வேலைக்கு போகிறதுலையோ, இல்லை வந்து நமக்கு, அதாவது நமக்கு பணவரவு தனவரவு இல்லாமல் நம்ம எந்த ஒரு நிம்மதியும் அனுபவிக்க முடியாதுங்க. அப்படின்னா அந்த 11ஆம் இடம் தாங்க நமக்கு பணம் செல்வாக்க கொடுக்கறது. அந்த ஸ்தானாதிபதி உங்களுக்கு குரு பகவான். அப்போ இந்த 3 கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு எவ்வளோ முக்கியமானவர்கள். ஆனால் இந்த 3 பேரும், இந்த 3 கிரக நவ கிரக அமைப்புகளும் உங்களுடைய ராசிக்கு வந்து உட்காரக்கூடிய காலம், கடந்த காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடிகள் நீங்கள் சந்திச்சிங்களோ, நெருக்கடிகள் கண்டிப்பாக சந்திச்சிங்க. ஏன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்தது, விரயஸ்தானத்தில் இருந்தது கடந்த காலம் 1 வருஷ காலகட்டம். அது மட்டும் இல்லை, அந்த 12ஆம் இடத்தில் வந்து, அதாவது உங்களுடைய ராகு தன்னுடைய அமைப்பில் வந்து 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருந்ததுங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் 10ல் முடியல. அதே நேரத்தில் தனம் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பீங்க, நல்ல வருமானம் வந்திருக்கு, ஆனால் கடைசியில் ஒன்று அடுத்தவங்களை நம்பி ஏமாற்றத்தை சந்தித்தோம், இல்லையா நமக்கு வரக்கூடிய வருமானமே வராமல் போயிருச்சு. குறிப்பாக சொல்ல போனால் சம்பாரிச்சதுங்கிறது ஜாஸ்தி, கடைசியில் மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைவாக இருக்குதுங்க. எதுவுமே இல்லைங்க. சில பேருக்கு பார்த்தோம்னா எல்லாமே சம்பாரிச்சது பூரா அடுத்தவங்களை கொடுத்து நம்ம ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன், அடுத்தவங்களை நம்பி மோசம் அடைஞ்சிட்டேன், எனக்கு வந்து படிப்புக்கு தகுந்த தொழில் அமையலை, படிப்புக்கு தகுந்த வேலை அமையலை, இன்னொன்று கரெக்டாக இருந்த வேலையும் நமக்கு நிரந்தரமாக நிற்கல. அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரிஷபராசினியர்கள் ரொம்ப பேர் இருக்கத்தான் செய்கிறீங்க. ஆனால் அதுக்கு இந்த நவ கிரகங்கள் தாங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வெற்றி அடைகிறதுக்கும் இந்த நவ கிரகங்களுடைய பயிற்சி தான். அதே மாதிரி ஒருத்தர் வந்து எவ்வளவு ஒரு நல்ல நேர காலம் சாதகமாக இருந்தும் நமக்கு வந்து பயன்படுத்த முடியலன்னா அதுக்கு இந்த நவ கிரகங்களோட
கிரகங்களுடைய அதாவது அஸ்தமம் தான் அதுக்கு காரணமாக இருக்குதுங்க. அப்படின்னா கடந்த காலத்தில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முழுமையடைய முடியாத சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டதுக்கு காரணம் இந்த ஒரு வருட காலமும் சில இழப்புகள் சந்திச்சிருப்பீங்க. சில பேர் பார்த்தோம்னா குடும்ப ரீதியில் சிக்கல்கள் சந்திச்சிருப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நிலைப்பாடு இல்லாமல் ஆச்சா. ஆக மொத்தத்தில் கணவன் மனைவி மற்றவங்க பார்த்து நம்மளை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ரிஷபராசினியர்கள் வாழக்கூடியவங்க. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியே செவ்வாய் பகவான் ஆச்சுங்களா. மனைவி உங்களை விட தைரியம் வீரியம் வெற்றிங்கிற நிலையில் இருந்திருப்பாங்க. ஆனால் அப்படியேப்பட்டவங்க என்னன்னா தன்னுடைய மனைவிக்கும் தனக்கும் ஏதோ ஒரு மன அழுத்தம், சின்ன பிரச்சனை பெருசாயிருச்சு. அதாவது அதனால் இன்னைக்கு கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நம்ம சந்திக்க காலகட்டங்கள் சில கடந்த காலத்தில் நடந்ததுங்க. இப்போ இணையுமா சேருவோமா இல்லை இங்கே சின்ன சங்கடம் தான், ஏதோ ஒரு வழியில் நாங்கள் ஒற்றுமையை வாழணும்னு நினச்சி எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமைகள் ஏற்படும். குழந்தைகளுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் அந்தஸ்து மேன்மைகள் நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். சில பேருக்கு பார்த்தோம்னா குழந்தைங்க எல்லாமே இருக்கிறாங்க, கணவன் மனைவி கல்யாணம் பண்ணி இன்னைக்கு டைவர்ஸே ஆகி போச்சுங்க. நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க யாருக்குமே மோசம் பண்ணல, துரோகம் பண்ணல, வஞ்சகம்ங்கிறது இடத்துக்கு ரிஷபராசி நேயர்கள் எப்பவுமே அந்த மாதிரி ஒரு சிந்தனை உங்களுக்கு வரவே வராதுங்க. கொடுத்து தான் நீங்கள் வாழ்க்கைப்படுவீங்களே தவிர அடுத்தவங்கிட்ட வாங்கி ஒரு சுகத்தை அனுபவிக்கணும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. உண்மையிலேயே சொல்ல போனால் இன்றைக்கி அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சீங்க, உண்மையை பேசுனீங்க, அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தீங்க. ஆனால் தன்னுக்கு எல்லாமே இழப்புகளாக இருக்குது. அடுத்தவங்களுக்கு உதவி யாருக்கு செய்யுமோ அவங்களாலேயே விபரீத பாதிப்புகள் வருது, சிக்கல்கள் வருதுங்க. இன்றைக்கி ஒரு வீடு கட்டினா ஆனால் முழுசாக கட்டி முடிக்க முடியல, ஏதோ தடங்கள் வருதுங்க. ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் செய்தா ஏதோ பிரச்சனை மேலே பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குதுங்க. எதுவுமே முழுமையாக முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது. என்னென்ன புரியல அப்படின்னா அதுக்கு காரணம் கடந்த கால கிரக அமைப்புகள் தாங்க அதுக்கு சரியில்லாத நிலையில் இருந்தது. இந்த நிலை ஏன்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதி ஸ்தானத்தில் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் கேது இருக்குதுங்க. இந்த கேது இருக்கிறது உங்களுக்கு குழந்தைங்கள கூட சில பேருக்கு பார்த்தோம்னா திருமணமாகி குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி கொடுத்து அவங்களுக்கு சரியான வளமான வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியல. அவங்க மாதிரி சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்னவோ நம்மளை பார்த்து பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாங்க. என்னென்ன தெரியலைங்க. முதல்லலாம் இப்படி இல்லை அப்படின்னா அந்த பஞ்சமாதிபதி ஸ்தானத்தில் கேது பகவான் உட்கார்ந்துருக்குதுங்க. அப்போது அதனால் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு ஒற்றுமை பாதிப்புகள் பாதிச்சிருக்கும். தசாபுத்தி நல்லா இருந்தால் தப்பு வராதுங்க. தசாபுத்தி சரியில்லாமல் இருந்தால் இந்த கோச்சார பலன்கள் அப்படியே நடந்திருக்கும். அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, பணம் இருக்குது, செல்வா இருக்குது, மகிழ்ச்சி இல்லை, சுபகாரியங்கள் பண்ணலாம்னா செஞ்சு முடிக்க முடிய மாட்டேங்குது, தடைகள் வருது, தாமதம் வருது அப்படிங்கிற நிலை கடந்த காலத்தில் இருந்தது. இப்போ உங்களுடைய ஜென்மத்தில் குரு பகவான் உட்கார்ந்து அந்த கேது 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு மேன்மை கொடுக்கும், நல்ல கல்வி கொடுக்கும், அவங்களுக்கு திருமண வாழ்க்கை செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க செய்யும். அடுத்தது குழந்தைங்களுக்கு உங்களுக்கு ஒரு சுமூகமான பற்றுதல், பாசம், அன்பு வலுவடையும், மன திருப்தி அடையும், ஒரு பாச பிணர்ப்புங்கிறது கண்டிப்பாக உருவாகும். இந்த நிலை கண்டிப்பாக ஏற்படும். அடுத்தது பார்த்தோம்னா பூர்வீக சொத்துக்கள்னால இருந்த பிரச்சனைகள், இடம் வாங்கி சில சிக்கலாகி போச்சுங்க, வீடு கட்டி வித்துட்டுங்க, மறுபடியும் ஒன்று உருவாக்க முடியுமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலர் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏன்னா இந்த சுக்கிர பகவான் ஜென்மத்திலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமே முடிய மாட்டேங்குதுங்க. பெண் பார்த்தா சரியான பொருத்தம் இல்லை, பொருத்தம் நல்லா இருந்தால் பெண்ணை பிடிக்கல, பெண்ணு நல்லா இருந்தால் தன்னுக்கு பிடிக்கல. ஆக மொத்தத்தில் திருமணம் தடைகள். இது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, காரிய தடைகள் ஆயிட்டு இருந்தது. ஆனால் அப்படியேப்பட்ட நிலையிலிருந்து இந்த சுக்கிர பகவானோட குருவும் சுபகுருவும் அசுர குருவும் ஒரு இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குரு பலம் மேன்மை அடையும். திருமண தடப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடி வரும். நண்பர்களால் பாதிக்கப்பட்டவங்க
கூட்டு தொழில் செய்து ஏமாற்றங்கள் சந்தித்தவங்களுக்கு கண்டிப்பாக தனிப்பட்ட ரீதியில் பொருளாதார வெற்றிகள் செய்யக்கூடிய சாதுர்த்தியமான முயற்சியில் நீங்கள் வெற்றி ஆளக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்குங்க. ஏன்னா 7ஆம் இடங்கிறது தாங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில் கனெக்டிவிட்டி. அப்படின்னா எல்லாருடைய இணைப்பு. 7ஆம் இடங்கிறது கலஸ்திரஸ்தானம், கணவன் மனைவி மட்டும் இணைறது மட்டும் கிடையாதுங்க. அதாவது நண்பர்களை சேர்க்கை, சொந்த பந்தங்களுடைய இணைப்பு. சில பேருக்கு பார்த்தோம்னா சொந்த பந்தங்கள் பகையாயிருச்சு, அண்ணன் தம்பிகள்னு எல்லாமே கொடுத்தோம், நல்லா பார்த்தோம், உருவாக்கணும், கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் கடைசியில் பார்த்தா இன்னைக்கு நீ யாருன்னு கேட்குற அளவுக்கு அவங்க ஓஹோன்னு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம நேரம் பார்த்தா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அடுத்தவங்களுக்கு வழிகாட்டணும், ஆனால் நாம் வாழ வழி தெரியாமல் சிரமப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு தன்னம்பிக்கையால் தன் பலத்தால் சாதிக்கக்கூடிய சாதுர்த்தியம் கண்டிப்பாக உருவாகுங்க. எனது சுக்கிர பகவான் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏகபோக சுகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர். ஆனால் உங்கள் ராசிநாதனை உங்களுடைய ஜென்மத்திலேயே வந்து உட்கார்ந்து 4ஆம் அதாவது ஸ்தானாதிபதி உங்களுக்கு சூரிய பகவான் வந்து உட்கார்ந்து உங்களுக்குன்னு ஒரு பிரகாசம் கிடைக்கும், உங்களுக்குன்னு ஒரு வழி பிறக்கும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சொந்த இடமாக்கி நமக்கு ஒரு மகிழ்ச்சிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு வாழ்வில் வெற்றிங்கிற ஒரு நிலை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலத்தில் இருந்து இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு சாதுர்த்தியமான வெற்றியின் ஒரு நிகழ்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலமாக இருப்பதனால முயற்சிகள் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார வெற்றி, தொழில்நாள மேன்மை, வெளிநாடு பயணங்களால் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படுங்க. இந்த காலம் 12/6/2024 வரைக்கும் இந்த 3 கிரக சேர்க்கைங்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் எதிர்காலத்துக்கு தேவையான வாய்ப்புகளாக அமையுங்கிறதுனால கண்டிப்பாக முயற்சிகள் பண்ணுங்கள். சாதகமான வெற்றி நிச்சயமாக அமையும். அதே சமயம் இப்போ சொன்னது கோச்சார பலன், உங்களுடைய ராசிக்கு கோச்சார பலன் நான் சொல்லியிருக்கிறேங்க. இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகம் எப்படி இருக்குது, அதில் வந்து கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்ன திசை பற்றி நடக்குதுங்கிறது ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3ஐயும் தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில் என்ன நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த யோகங்கள் இருக்குது, எப்படி இருக்குதுங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க. ரிஷபத்துக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்கிற ஒரு மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.